இன்றைக்கான மினி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸியாக ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக மட்டன் சுக்கா என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5லேருந்து 6 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் மசாலாவை. அதுக்கு ஒரு 3 வெங்காயமும் 2 தக்காளியும் ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம், 1.5 டீஸ்பூன் மிளகு, ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 3 பச்சை மிளகாலேருந்து 4 பச்சை மிளகா சேர்த்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு கடாய் அப்படி இல்லைன்னா சட்டி வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. இதெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி பொரிஞ்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு மசாலாவில் பச்சை வாசனைலாம் போயிடும். இப்போ மட்டனை ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு நல்லா ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. மட்டனும் நல்லா வெந்திருக்கு. அந்த தண்ணியோடையே அந்த மசாலாவில் மட்டனை சேர்த்துக்கங்க. இப்போது நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், உப்பு லைட்டாக சேர்த்துக்கங்க. ஏற்கனவே நம்ம மட்டனில் சேர்த்துருக்கோம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கங்க. இப்போ இதை எல்லாமே அந்த தண்ணி நல்லா சுண்டணும். ஸோ அது வரைக்கும் கலந்து விட்டுட்டு தண்ணியை நல்லா சுண்ட வச்சுருங்க. ஏற்கனவே நம்ம 1 கிளாஸில் தான் மட்டன் வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிருந்தோம். ஸோ அந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டிட்டு லாஸ்ட்டாக மட்டன் மசாலாவோட நல்லா ரெடி ஆகிட்ட பிறகு கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.